பண்ணிட்டானா எங்கள் அப்பா மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இன்டெப்த் லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக லவ் பண்ணுவாங்க. பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் தான். ஸோ இவங்க ட்ரூ லவ் எதிர்பார்ப்பாங்க, பதிலுக்கு அவங்க காசை மட்டுமே எதிர்ப்பாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, மற்றபடி உன் மேலே எனக்கு ட்ரூ லவ் இல்லை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா எங்கள் அப்பா மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இன்டெப்த் லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக லவ் பண்ணுவாங்க. பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் தான். ஸோ இவங்க ட்ரூ லவ் எதிர்பார்ப்பாங்க, பதிலுக்கு அவங்க காசை மட்டுமே எதிர்ப்பாங்க. ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, மற்றபடி உன் மேலே எனக்கு ட்ரூ லவ் இல்லை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒன்று பேசுவேன், நாளைக்கு ஒன்று பேசு. நேற்று எனக்கு ஒன்று கரெக்டாக தெரியும், இன்னைக்கு ஒன்று கரெக்டாக தெரியும், நாளைக்கு இன்னொன்று கரெக்டாக இருக்கும். ஏப்பா நேற்று ஒன்று பேசுனேன், இன்னைக்கு ஒன்று பேசுகிறேன், நாளைக்கு ஒன்று பேசுகிறேன் அப்படின்னா அது நேற்று, இது இன்னைக்கு, அது நாளைக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டைலாக் பேசுவோம். புரியுதுங்களா? ஸோ அது வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் கிடையாது, பட் இருந்தாலும் சொல்கிறேன். எப்பயுமே விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவாங்க, பல ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது சபிக்கப்பட்ட ராசி. ஏன்னா காலபுருஷனுக்கு 8வது பாவம் இல்லைங்களா, அஷ்டமத்து வீடு, அதனால இது சபிக்கப்பட்ட ராசி அப்படிம்பாங்க. ஜென்ரலாகவே வந்து பாருங்கள், எப்பயுமே விருச்சிகத்துக்கு ஒரு ஏக்கம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். ஆசைகள் அப்படின்றது இருக்கும். டீஃபால்ட்டாக அது நடக்கவே நடக்காது, ரொம்ப கஷ்டம் ஆகும், அது நடக்கிறதுக்கே. ஆனால் என்ன கேட்டு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கண்டிப்பாக அவங்களோட ஆசை நிறைவேறும் அப்படின்னு தான் சொல்லுவேன். நடக்காது அப்படின்னு தான் பெரும்பாலும் சொல்லுவாங்க. உண்மைதாங்க, ஏக்கம் இருக்கும், ஆசைகள் இருக்கும், அதுக்காக நிறைய கஷ்டப்படுங்க. ஆனால் வாழ்க்கையில் அதை நீங்கள் சந்திச்சிடுவீங்க, அதை வந்து நடத்தி காமிச்சிடுவீங்க, அது உங்களுக்கு நடந்தோம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நிறைய துன்பங்கள் வரக்கூடிய ராசி அப்படிம்பாங்க. அதிகமான துன்பங்கள் வரக்கூடிய ராசி 12 ராசியில் எது அப்படின்னா ஃபஸ்ட்டு விருச்சிகத்தை சொல்லுவாங்க. ஏன்னா 8ஆம் பாவம், அது வந்து நடைமுறையில் அது உண்மையாகவும் இருக்கும். என்னங்க போங்க, நாங்களே விருச்சிகம் ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்படுறோங்க அப்படின்றீங்களா? இல்லைங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப சூப்பர் டூப்பராக வருவீங்க அப்படின்னு சொல்லணும். எந்த அளவுக்கு உங்களுக்கு துன்பங்களும், துயரங்களும், துக்கங்களும், சோகங்களும் வருதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷங்களும், குதூகலங்களும், நிம்மதிகளும் வரும் அப்படின்றது வந்து நீங்கள் கல்வெட்டிலே செதுக்கி வச்சுக்கோங்க. அதுதான் உண்மை. எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு அப்லிஃப்ட் ஆவீங்க அப்படின்றது உண்மைங்க. பொதுவாக வந்து பாருங்கள், ஒரு அம்பில் வந்து பார்த்திங்கன்னா வில்லில் வந்து அம்பை எந்த அளவுக்கு பின்னாடி இழுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த அம்பு வந்து போய் விழும். பார்த்துருக்கீங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான், எந்த அளவுக்கு நீங்கள் பின்னாடி இழுக்கப்படுறீங்களோ துன்பங்களாலையும், துக்கங்களாலையும், கஷ்டங்களாலையும், அந்த அளவுக்கு நீங்கள் டெஸ்டினி ரீச் அடைவீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப வந்து ஒரு குறுகிய பீரியடில் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிறைவேறாத ஆசை அப்படின்றது கண்டிப்பாக இருக்காது. எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் நிறைவேறும். என்ன கொஞ்சம் கால தாமதமாக நிறைவேறும் அப்படி நாங்கள் மட்டும் நிறைவேறதில்லை. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். பொதுவாக இந்த விருச்சிகம் குழந்தை பருவம் அப்படின்னும் போது வந்து பாருங்கள், எல்லா குழந்தைங்களும் மாதிரி ஓரளவுக்கு நல்ல சூப்பராக போயிடும். ஒரு சில விருச்சிக ராசி குழந்தைங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து ஃபேமிலினோட லவ் அப்படின்றது கிடைக்காது. ஹாஸ்டலை விட்டு படிக்கிற மாதிரி இருக்கிறது, வெளியூரில் போய் சித்தி வீட்டில், சித்தப்பா வீட்டில், பாட்டியோட அப்படி படிக்கிற மாதிரி சூழ்நிலை அப்படின்றதும் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பட் பெரும்பாலும் வந்து பாருங்கள், அவங்களோட யங் ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா குழந்தைங்கள மாதிரி சூப்பராக டூப்பராக போகுது அப்படின்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி குழந்தைங்க அம்மா சொன்னால் சரிம்மா நீ சொன்னால் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காது. அம்மா சொன்னால் கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கும், சண்டை பிடிக்கும், அழும், இது வேணும் அது வேணும்னு கேட்கும், அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் விருச்சிகத்துக்கு உண்டு. புரியுதுங்க? வாங்கி கொடுக்கல அப்படின்னா ஏன் வாங்கி கொடுக்கல அப்படின்னு சண்டை போடும். அந்த அடமெண்ட் நேச்சர் அப்படின்றதுலாம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்க வந்து ஒரு ஸ்கூல், ஒரு 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க, 10ஆம் கிளாஸ் கூட படிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா? இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து பாருங்கள், இவங்க ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. இவங்க எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக ரொம்ப ட்ரூ ஃப்ரெண்டாக பழகுவாங்க, உண்மையான நண்பனாக பாவிப்பாங்க. இப்போ பொண்ணு ஒரு பையனை வந்து ஃப்ரெண்டாக இருக்குன்னா அந்த பையனை உண்மையான ஃப்ரெண்டாக நினைக்கும். கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்னா கூட ரியல் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கும். ஆனால் இவங்களுக்கு பதில் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பெருசாக செட் ஆகிறது இல்லையா? நிறைய குழந்தைங்களுக்கு குழந்தை பருவத்தில் ஃபேமிலியே பெரிய செட் ஆகிறதில்ல, பெருசாக செட் ஆகிறதில்ல. அதுக்கு மேலே வந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸு சரியாக செட் ஆகிறதில்ல. அதுக்கும் மேலே சப்போர்ட் அப்படின்றது விருச்சிகத்துக்கு எப்பயுமே கம்மிங்க. ஃபேமிலி ஓரியன்டாகவும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் சரி கம்மி. அதுக்கப்புறம் லவ், ஒரு பருவ வயது வருது, லவ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது இந்த ரொம்ப ஆத்மார்த்தமாக லவ் பண்ணுவாங்க.
எனக்கு நீ அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பசங்க பொண்ணுங்களை சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இப்போ பொண்ணுங்க ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா எங்கள் அப்பா மாதிரி, எங்கள் அப்பா மாதிரியே ஒரு பையன் வேணும் அப்படின்னு ஆசைப்படுற பொண்ணுங்களாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இன்டெப்த் லவ் பண்ணுவாங்க. ரொம்ப ஆத்மார்த்தமாக, ரொம்ப உண்மையாக, ரொம்ப சின்சியராக, ரொம்ப டெடிக்கேட்டடாக லவ் பண்ணுவாங்க. பதிலுக்கு அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏமாற்றம் தான். லவ் வந்து ஒரு பெரும்பாலும் விருச்சிகத்துக்கு லவ் வந்து பிரேக்கப் ஆகிறது, லவ் வந்து ஏமாற்றத்தை நோக்கி போகிறது. இப்போ இந்த பொண்ணு வந்து விருச்சிகமாக இருக்குது, இப்போ விருச்சிகத்தை பற்றி தானே பேசுகிறோம். இந்த பொண்ணு விருச்சிகம், அந்த பையன் வந்து பாருங்கள் லவ் பண்ணும்போது மிதுனத்தை லவ் பண்ணிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சே போச்சு. சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஏமாற்றத்தை நோக்கி போகும். நிறைய விருச்சிகத்தையும் லவ் பண்ணால் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மிரர் இமேஜ் மாதிரி அவங்க மேனிஃபெஸ்ட் ஆவாங்க. அதுவும் பெருசாக ஒத்து வர்றதில்ல. விருச்சிகமே லவ் பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெயிலியர்ஸ் நோக்கி போகிறத நான் பார்த்துருக்கேன் என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸில். விருச்சிகம் மிதுனம் சாலிடாக ஃபெயிலியரை நோக்கி போகுது லவ் போதே. அந்த ஏமாற்றம் பொதுவாகவே விருச்சிகத்துக்கு ஏமாற்றம் அப்படின்றது வந்து தண்ணிப்பட்ட பாடு, எல்லா விதத்துலையும் ஏமாறுவாங்க. ஆக ஏமாறுறதுக்குனே ஒரு ராசி எதுன்னா அது விருச்சிகம் அப்படின்னு தான் சொல்லலாம். மிதுனத்தெல்லாம் பண்ணால் சாலிடாக நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம், செதுக்கி வச்சுக்கலாம், எழுதி வச்சுக்கலாம் அவங்க ஏமாற போகிறாங்க அப்படின்னு. அப்படி மிஞ்ச அவங்கள கல்யாணம் பண்ணிக்கினாங்க, லவ் மேரேஜ் பண்ணிக்கினாங்க அப்படின்னு நொந்துக்கிறது தான். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகம் ஒரு ட்ரூ லவ்வை எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கால்குலேட்டிவ் லவ் தான் உங்களுக்கு கிடைக்கும். லவ்வே அப்படி தான் கிடைக்கும். அதுக்கு மேலே அந்த பையனையே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பொண்ணு உண்மையான அன்பை எதிர்பார்க்கும். அந்த பையன் இந்த பொண்ணுகிட்டேருந்து என்ன வருமானம் வரும், என்ன வந்து சொத்து பத்து வரும், இந்த பொண்ணு என்ன நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும், அந்த மாதிரி எக்கனாமிக்கலாக அந்த பையன் எதிர்பார்ப்பா. ஸோ இவங்க ட்ரூ லவ் எதிர்பார்ப்பாங்க, பதிலுக்கு அவங்க காசை மட்டுமே எதிர்ப்பாங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு, மற்றபடி உன் மேலே எனக்கு ட்ரூ லவ் இல்லை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்துக்கு அமையுது அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்தினோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணீரும் கம்பளையும் சோகமும் ஏமாற்றமும் துக்கமும் துயரமும் இல்லாமல் விருச்சிகத்தினோட வாழ்க்கையே இல்லைங்க, ஃப்ராங்காக சொல்லணும். அதே மாதிரி மருத்துவமும் அப்படிதான், அது நான் பின்னாடி சொல்கிறேன். ஆக இதெல்லாம் இப்படி வந்து இவ்வளோ கஷ்டம் ஏங்க படுறோம், அப்போ நாங்கள் பிறந்ததே வேஸ்ட்டா அப்படின்லாம் நீங்கள் கேள்வி கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த கண்ணீரும் கம்பளையும் இல்லாத வாழ்க்கை இல்லைன்ற. ஆனால் அந்த சோகமும் ஏமாற்றமும் துயரமும் துக்கமும் கண்ணீரும் கம்பளையும் விருச்சிகத்துக்கு 100% வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்னென்னா அதுதான் உங்களை அப்லிஃப்ட் பண்ணும். எப்போ விருச்சிகம் மனதளவில் ரொம்ப நொந்து போதோ அப்போ விருச்சிகம் என்ன யோசிக்கும் அப்படின்னா, நான் வாழணும், நான் பெரிய லெவலில் சாதிக்கணும், நான் கோபுரத்தின் கலசத்தில் போய் உட்காரணும் அப்படின்னு யோசிக்கும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரிங்க. எப்படி அப்படின்னா, நம்ம ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி படிச்சுருப்போம் இல்லைங்களா, அந்த சூரியனை ரொம்ப பிடிக்குமா, சூரியன் கிட்ட அப்படியே பறந்து போவோமா, அதனோட வெப்பம் தாங்காமல் எரிஞ்சி சாம்பல் ஆகிடுமா, அந்த சாம்பல்லேருந்து திருப்பி உயிர் தெழும் அப்படிம்பாங்க. ஆக விருச்சிகம் ஃபீனிக்ஸ் பறவைகள். நீங்கள் உங்கள் கஷ்டம் எல்லாம் உங்களுக்கு வேணும், நல்லது கரை நல்லது அப்படின்ற கதை தான். எனக்கு என்னோட கஷ்டம் நல்லது, என்னோட துக்கமும் துயரமும் என்னோட ஏமாற்றமும் எனக்கு நல்லது அப்படின்றது தான் விருச்சிகம் நீங்கள் யோசிக்கணும். ஐயோ யாருக்குமே என் கூட பண்ணா என் கூட இருக்கா ஒரு பொண்ணு, அவள் ரொம்ப மட்டமான பொண்ணு, ரொம்ப கேரக்டர்லெஸ், 10 பேரை லவ் பண்ணுறான், ஆனால் அவளுக்கு அவ்வளோ சூப்பரான ஒரு பையன் கிடச்சிட்டானே, எனக்கு ஒரு நல்ல லவ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்படுறீங்க பார்த்தீங்களா. ப்ளீஸ் டோன்ட் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் டோன்ட் ஃபீல் லைக் தட். ஏன் அப்படின்னா எப்படி ஏமாறுறீங்களோ, எந்த அளவுக்கு ஏமாறுறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் நொந்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயர்வீங்க அப்படின்னு சொல்லணும். சரி, ஓகே. இப்போ லவ் மேரேஜ் இப்படி தான் போகும். பொதுவாக விருச்சிகத்தினோட கேரியர் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீர் சார்ந்த ராசி இல்லையா. அப்போ வந்து பாருங்கள், இவங்க கடல் சார்ந்த தொழில், இப்போ ஷிப்பில் வேலை செய்கிற நிறைய லேடிஸ் வேலை செய்வாங்க. இவங்க கடல் சார்ந்த தொழில், ஃபாரினில் வேலை செய்கிறது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸு, எக்ஸ்போர்ட்டு, அரசாங்கம் சார்ந்த வேலை, இதெல்லாம் வந்து விருச்சிகத்துக்கு நிறைய வந்து ஓடுங்க. நிறைய சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒரு டாக்டர்ஸாக, அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாக்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா கூட இவங்க இந்த ஸ்கார்பியன்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ்லேயே இவங்களோட ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஒரு டாக்டர்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற டாக்டராக இருப்பாங்க. அவங்க நம்ம ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ரூமில் வந்து நம்ம எல்லாம் வந்து டேரெக்டாக போயிட முடியாது இல்லையா. ஸோ அவங்களோட வேலையெல்லாம் அப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் ஒரு இந்த எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு இரவு சார்ந்த வேலை, ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸில் வேலை, ஒரு பேங்க்லேயே வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு லீகல் டிபார்ட்மெண்ட்டில் வேலை, எல்லாரும் உள்ளே நுழைஞ்சிட முடியாது இல்லையா. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு வெளியே இருக்கவங்களுக்கு தேர் டாக்டர்ஸ் அப்படின்றது தெரியும். ஆனால் என்ன டாக்டர், எப்போ போகிறாங்க, எப்போ வராங்க, அதெல்லாம் பெருசாக வந்து இவங்களை பற்றி இவங்க வெளியே வந்து தெரிய வைக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. பொதுவாக இந்த விருச்சிகத்துக்கு பூமி மேலே ஒரு பற்று அப்படின்றது உண்டு. ஏன்னா செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற பர்சனாலிட்டிஸ் இல்லையா, பூமி மேலே பற்று. அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ராஜாக்கள் நிறைய நாட்டு மேலே போர் தொடுத்து நிலப்பரப்பை அதிகப்படுத்தினவங்களாம் பெரும்பாலும் விருச்சிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்படிப்பட்ட பூமி மேலே அதிகப்பற்று இருக்க ஒரு விருச்சிக பர்சனாலிட்டிஸ் பரம்பரை சொத்து அப்படின்னு வருதுன்னா அதில் கண்டிப்பாக ஒரு வில்லங்கோ அப்படின்றது இருக்கும். சரி, இது விருச்சிக பற்றி ரொம்ப சூப்பராக சொன்னீங்க.
விருச்சிக லேடிஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. ஃபேமிலியில் எப்படிங்க அப்படின்னா, ஃபேமிலியில் தான் இவங்க தான் ஏமாற்றப்படுறாங்களே. ஃபேமிலிலையும் ஏமாற்றப்படுறாங்க, எல்லா ஆஸ்பெக்ட்லையும் ஏமாற்றப்படுறாங்க. பட் பியாண்ட் தட் அவங்க சாதிப்பாங்க. பெருசாக வந்து இவங்களுக்கு ஃபேமிலி லைஃப், லவ் லைஃப் அதை பற்றிலாம் பேசணுன்றதுல பாவம் அவங்களோட கஷ்டத்தையும் நம்மளும் திருப்பி திருப்பி எப்படி சொல்கிறது, சொல்ல முடியாது இல்லைங்களா? ஆனால் இந்த கஷ்டத்தில் ஒரு ப்ளஸ் இருக்குது, பெரிய ப்ளஸ், ஒரு ப்ளஸ் இல்லை 1000 ப்ளஸ் இருக்குது. ஸோ காம்ப்ரமைசிங் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். மைனஸ் என்ன? இவங்ககிட்ட மைனஸே கிடையாதுங்க. இருக்குது, என்ன இருக்குது அப்படின்னு நான் பெருசாக ஆர்கியூ பண்ணுவேன்ல. ஆர்கியூமெண்டல் நேச்சர், கோபப்படுவேன், இமோஷனலி எனக்கு இம்பேலன்ஸு. எப்பயுமே நான் விருச்சிகம் வந்து குறுக்கு வழியிலே எதுவுமே செய்யக்கூடாதுங்க. குறுக்கு வழியில் செய்கிறீங்க அப்படின்னா அது நெகட்டிவ் நோக்கி போயிடும். இது ஜென்ரலாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். சரி, ஹெல்த் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குமா உங்களுக்கு? இவங்களுக்கு விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரி தொந்தரவுகள் வரும் அப்படின்னா, அந்த சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள். அப்போ வந்து இந்த ஆனல் ஏரியாவில், அதாவது பைல்ஸு, ஃபிஸ்டூல், அந்த மூலம் பௌத்திரம் அப்படின்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனு, ஸ்பைனல் கார்ட் காம்ப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் வரும். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நோய்வாய்ப்படாத விருச்சிக ராசினரே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். மருத்துவ செலவு இல்லாத விருச்சிக ராசியே கிடையாது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிகத்தில் ஒரு எழுதப்பட்ட விதி. அப்படின்னா முதல்ல நான் எப்படி ஏமாற்றம், கண்ணீர், கம்பளை அப்படின்னு சொல்கிறேன், அதே மாதிரி அவங்க பீக்கில் போகணும் அப்படின்னு நினச்சா அவங்கள அடிச்சுக்க யாராலையும் முடியாது. இதுவும் எழுதப்படாத விதி விருச்சிகத்துக்கு, புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் மறந்துட்டீங்க, மீதி எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிறீங்க. நீங்கள் பீக்கில் போகணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தடுத்து நிறுத்த யாராலையும் முடியாது அப்படின்றது உண்மை. சாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா விருச்சிகத்தை சாதிச்சே தீரோ, அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் விருச்சிகம் நினைக்கணும், அதுதாங்க மெயின். ஓகேங்களா? சரி, இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ், இவங்களுக்கு என்ன கலர்ஸ் வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, இதெல்லாம் ரொம்ப ஃபேவரான கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது இவங்களுக்கு பிடிக்குதுன்றதை மீறி லக்கி கலர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி டைரக்ஷன் அப்படின்னா நார்த் டைரக்ஷன். பொதுவாக விருச்சிகத்தை பற்றி என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒத்த வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, பிறருக்கு பாதுகாவலர்கள், 4 பேருக்கு நல்லதுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் விருச்சிகத்தை பொறுத்து. ஆனால் அப்படி நினைக்காதீங்க, நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, சாதிக்கணும்னு நினைங்க, சூப்பர் டூப்பராக சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். வீட்டில் விருச்சிக ராசி குழந்தை இருக்குது அப்படின்னா அதை பாசமாக பார்த்துக்கினாலே போதும், அன்பாக சொன்னால் போதும், குணமாக சொன்னால் போதும், அது செய்யும். வீட்டில் விருச்சிக ராசி ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னா உண்மையான லவ் கொடுங்க, அது மட்டும் போதும். அவங்கள எப்படி டேக்கிள் பண்ணுறது பெருசாக நீங்கள் டேக்கிள்லாம் பண்ண வேணாம், உண்மையான லவ் கொடுத்தீங்கன்னா போதும். அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த ரியல் லவ், ட்ரூ லவ், அது மட்டும்தான். ஸோ விருச்சிகம் பொதுவாக வந்து பாருங்கள், எனக்கு வாழ்க்கையில் ஏற்படுற பிரச்சனைகள்லாம் நான் எப்படி சமாளிப்பேன் அப்படின்னா முருக வழிபாடு. விருச்சிகம் சுய ஜாதகத்தில் செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லை அப்படின்னாலும் முருகரை நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலே 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 உயர்றதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். ஆக முருக வழிபாடு பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு அமையும் அப்படின்றத மறந்துடாதீங்க. வாழ்த்துக்கள்.